வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். முதல் முறையாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது கட்சிக்குள் உள்ள உள்பூசல் குறித்து பேசியுள்ளார். தனது தந்தையும் பாமக நிறுவனருமான டாக்டர் எஸ் ராமதாசுடனான உறவு குறித்து மௌனம் காத்துள்ளார். இந்த உள்பூசலுக்கு தானும் தனது தந்தையும் காரணமல்ல என்றும், கட்சியை சீர்குலைக்க வெளிப்புற சக்திகள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டுவதாகவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திங்கட்கிழமை நடைபெற்ற பாமகவின் காஞ்சிபுரம் வருவாய் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அன்புமணி, ஆளும் திமுக பாமகவிற்குள் பிளவுகளை உருவாக்க தீவிரமாக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மே 11 அன்று மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சித்திரை முழு நிலவு மாநில மாநாட்டின் வெற்றிக்கு பிறகு கட்சியின் வளர்ந்து வரும் வேகத்தால் திமுக அமைதியற்றதாக இருப்பதாக கூறினார். எங்கள் கட்சி காட்டிய ஆற்றல் மற்றும் ஒற்றுமையால் முதல்வர் அதிர்ச்சியடைந்துள்ளார் என்று அன்புமணி கூறினார். இந்த உள்குழப்பத்திற்கு பின்னால் உள்ள முக்கிய சக்தியாக திமுக இருப்பதாகவும், ஆளும் கட்சி பாமகவை உள்ளிருந்து பிரிக்க முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாமகவிற்குள் உள்ள சில நபர்கள் இந்த சதியில் ஈடுபட்டுள்ளதாகவும், விரைவில் அவற்றை அம்பலப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். கட்சியின் நலன்களுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு அன்புமணி கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். திமுகவின் சதி இறுதியில் தோல்வியடையும் என்று வலியுறுத்தினார். எனது மூனத்தை பலவீனமாக தவறாக கருதக்கூடாது, அது எனது பலம் என்று அவர் அறிவித்தார். அரசியல் தாக்குதல்கள் மற்றும் உள் சவால்களை எதிர்கொள்வதில் உறுதியாக நிற்கும் தனது நோக்கத்தை அடையாளம் காட்டினார். வன்னியர் சமூகத்தின் உள் இடஒதுக்கீடு கோரிக்கையை கையாண்டதற்காகவும் அவர் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். அரசாங்கத்தை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டிய அவர் 10.5% உள் இடஒதுக்கீடு என்ற வாக்குறுதியுடன் திமுக 4 ஆண்டுகளாக வன்னியர் சமூகத்தை தவறாக வழிநடத்தியது, அவர்களின் நம்பிக்கையை மட்டுமே காட்டிக் கொடுத்தது என்று கூறினார். மகாபலிபுரத்தில் நடந்த வன்னியர் மாநாட்டில் அவர் கூறிய கருத்துக்களை குறிப்பிட்டு, ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடாது என்று அன்புமணி தனது நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். கட்சியின் வளர்ச்சிக்கு போதுமான பங்களிப்பை வழங்கவில்லை என்று சமீபத்தில் கூறிய தனது தந்தையின் நுட்பமான விமர்சனங்களுக்கு உணர்ச்சிபூர்வமாக பதிலளித்த அன்புமணி, நான் பாமகவுக்கு துரோகம் செய்தால் அதுதான் எனது அரசியல் வாழ்க்கையின் கடைசி நாள் என்று கூறினார். தற்போதைய திமுக ஆட்சியை சர்வாதிகார ஆட்சி என்று விவரித்து, அதன் ஆட்சி நாட்கள் எண்ணப்பட்டுவிட்டன என்று கூறி முடித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.